வணக்கம் நண்பர்களே, இனி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, ஸோ எல்லாருக்கும் நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி தான் இன்கமிங் கால் ஸ்கின் வந்து வரும். ஒன்று கட் பண்ணுற பட்டன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணுற பட்டன். ஸோ அதை மாற்றி இந்தமாரி வேறு லெவலில் உங்களுக்கு பிடிச்சமான தரமான ஃபோட்டோஸில் எப்படி செட் பண்ணி அந்த வீடியோ வந்து குயிக்காக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 100% பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போது. ஸோ அதனால் வீடியோ வந்து கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோவில் பார்த்து நம்ம சேனலாக பிடிச்சதா நான் போகிற டிஸ்டாக பிடிச்சிருந்தா உடனே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேங்க, கமெண்ட் பண்ணுறேங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் டெவலப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வந்திருக்கோம். அந்த அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுற லிங்க் எனக்கு டிஸ்கிரிப்ஷன் தரேன். ஸோ அந்த லிங்க்ல பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். டிஃபால்ட் ஃபோன் ஆப்புக்கு நேராக பார்த்தீங்கன்னா வந்து க்ரீன் டிக் வந்து அடிச்சிச்சு. ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி வந்து செட் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து கரெக்டாக வந்து பார்த்து செட் பண்ணிங்க. அடுத்தது பர்மிஷன்ஸ். ஸோ பர்மிஷன்ஸுக்கு நேராக பார்த்தீங்கன்னா செட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி அலோ வந்து கொடுத்துங்க. ஸோ என்னென்ன பர்மிஷனாக கேட்குதோ மொத்தத்துக்கு பார்த்தீங்கன்னா அலோ வந்து கொடுங்க. ஏன்னா இந்த ஆப் பார்த்தீங்கன்னா 100% பார்த்தீங்கன்னா சேஃப் தான். ஸோ அதனால் நம்ம வந்து நம்பி வந்து பர்மிஷன் வந்து அலோவ் பண்ணலாம். அடுத்தது டிஸ்பிளே ஓவர் அதர் ஆப்ஸ் பர்மிஷன் வந்து செலக்ட் பண்ணிங்க. எம்ஐ பர்மிஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எம்ஐ அண்ட் போக்கோ யூஸராக இருந்தால் மட்டும்தான் இந்த பர்மிஷன் வந்து கேட்கும், பார்த்து பண்ணிங்க. ஆட்டோ ஸ்டார்ட் எனேபிள் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பர்மிஷன் பார்த்தீங்கன்னா அக்செப்ட் ஆகிடும். இப்போது நம்ம வந்து அந்த இன்கமிங் கால் ஸ்க்ரீன் எப்படி வர வச்சுன்னு குயிக்காக வந்து பார்த்துடலாம். ஸோ கீபேடில் திருடா பட்டன் ஒன்று கிளிக் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ் வந்து காமிக்கும். அது வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் அப்பியரன்ஸ்னு இருக்கும். அது வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ தீம் இந்தமாரிலாம். ஸோ நான் பின்னாடி வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இன்கமிங் கால் ஸ்க்ரீன் வந்து கிளிக் பண்ணிடலாம், செட் பண்ணிடலாம். போட்டோ வந்து அவதாசுல வந்துட்டு ஸோ இன்கமிங் அவுட் கோயிங் கால்ஸ் இருக்கும். அதில் கான்டாக்ட் வித் நம்பர்ஸ்னு இருக்கும். இதில் அதை செலக்ட் பண்ணிட்டு பிக் கேலரி கொடுக்க முடியும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஃபோட்டோஸ் வேணுமோ அதை வந்து கிளிக் பண்ணுறேங்க. அடுத்தது அன்னோன் நம்பர்ஸ் வந்து கேட்குது. அன்னோன் நம்பர்ஸுக்கும் இந்த ஃபோட்டோ வந்து வரணுமா இல்லை ஃபோட்டோவே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களோட விருப்பம் தான். உங்களுக்கு எது வேணுமோ அதுமாரி வச்சுருங்க. ஃபோட்டோவே வேணான்னா அப்படியே விட்டுடலாம். அடுத்தது ஃபோட்டோ ஸ்டைல். ஸோ ஃபோட்டோ ஸ்டைல் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு ரெக்டாங்கிளில் வேணுமா, ஸோ அந்தமாதிரி எந்தெந்த ஆங்கிளில் வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது அப்படியே பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ அண்ட் அவதாஸ் கீழே பார்த்தீங்கன்னா இன்கமிங் கால் ஸ்க்ரீன் இருக்கும். அது வந்து கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணுற முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இன்கமிங் கால் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் வந்து பண்ண போகிறோம். ஃபோட்டோ ஸ்டைல் வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் ஷேப்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வேணுன்ற ஷேப் வந்து கிளிக் பண்ணுற முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து மாறத்தை நீங்களே வந்து பார்ப்பீங்க. ஸோ இது வேறு லெவல் இருக்குது. இந்த செட்டிங்கை ட்ரை பண்ணி பாருங்கள் மஸ்ட்டு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து வச்சுட்டேன். அடுத்தது ஆன்சர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ஸோ இந்தமாதிரி எக்கச்சக்க ஸ்டைலில் வந்து கொடுத்துருப்பாங்க. நான் கூகுளே வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுதான் வந்து எனக்கு வந்து நல்லா இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்மூத் ஃபேட் டாப்னு வந்துருக்கு. ஸோ அது வந்து டிஃபால்ட்டாகவே ஆனில் இருக்கட்டும். அடுத்து ஸ்மூத் ஃபேட் பட்டன் கூட ஆன்லேயே இருக்கட்டும். இதுக்கு மேலே எதுவுமே வந்து நம்ம வந்து பண்ண தேவையில்லை. ஏன்னா டிஃபால்ட்டாகவே நல்லா தான் வந்து இருக்குது. உங்களோட விருப்பம் தான். நீங்கள் வந்து கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்கலாம். அப்படியே பேக் வந்துடலாம். ஸோ ஓகே கேஸ், அந்த செட்டிங்ஸில் வந்து மாற்றிட்டே வாங்க. வீடியோ வந்து கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வந்து வாங்க. ஸோ இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய செட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நினச்சிடவே வந்து இருக்குது. ஸோ ஆன்கோயில்ஸ் கான்டாக்ட் கார்டு, ஓப்பனிங் ஸ்டைல் இதுமாதிரிலாம். ஸோ சில முக்கியமான செட்டிங்ஸ் வரை இப்போ வந்து பார்த்துடலாம். தீம் வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்கள் டிவைஸ் தீமுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வச்சுக்க முடியும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். வேறு லெவல் பார்த்தீங்கன்னா அந்த தீம் ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை வந்து அப்படியே பேக் வந்துடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ டேப்ஸ். ஸோ இந்த டேப்ஸ் வந்து கிளிக் பண்ணுற முடியும். பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கான்டாக்டு, ஃபேவரட்ஸு, குரூப்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லைன் ஆர்டராக பார்த்தீங்கன்னா வச்சுக்க முடியும். அது நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வேறு லெவல் இருக்கும். அது டிஃபால்ட்டாகவே நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா மட்டும் வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ண தெரிஞ்சால் கை வைங்க, இல்லை வேணாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டயல் பேட். ஸோ இந்த டயல் பேடு பார்த்தீங்கன்னா ஸோ டயல் பேட் அப்பியரன்ஸ். ஸோ இப்போ வந்து அதை கிளிக் பண்ணுற முடியும். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டயல் பேடு சைஸு, ஸோ டிஜிட்டல், அதாவது அதை இப்போ வந்து நம்ம டயல் பேட் சைஸ் வந்து ஸோ ஜூம் பண்ணுற முடியும். பார்த்தீங்கன்னா 150 வச்சா அந்த நம்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து தெரியும். அது உங்கள் ஐக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கலாம். உங்களோட கண் எவ்வளோ நல்லா தெரியுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை உங்களோட விருப்பம் தான். அடுத்தது இந்த டிஜிட் டெக்ஸ்ட் சைஸ் நம்பர்ஸ் கைஸ். ஸோ நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு தேவையான அளவு வச்சுக்கலாம். அடுத்தது T9 டெக்ஸ்ட் சைஸ். ஸோ இது எதுக்குடா கேட்டிங்கன்னா ஸோ அந்த ஆல்பபெட்டிக்லாம் இருக்குல்ல கைஸ், அதெல்லாம் வந்து பெருசாக தெரியறதுக்கு பார்த்துங்க. உங்களுக்கு தேவையான அளவு வச்சுங்க. நான் பார்த்தீங்கன்னா 130% வந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த டயல் பட்டன் செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர், சர்க்குலர், ஒரிஜினல் டெக்ஸ்ட் இந்தமாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸில் வந்து கஸ்டமைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வேணும்னா நீங்கள் வந்து கை வைக்கலாம், இல்லை வேணாம். ஏன்னா டிஃபால்ட்டாகவே நல்லா தான் வந்து இருக்குது அதெல்லாம். ஸோ ஓவரால் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா பண்ணியாச்சு. ஸ்ட்ரோக்ஸ் வந்து ஆன் பண்ணுற முடியும். பார்த்தீங்கன்னா ஸோ அதெல்லாம் வந்து கீழே வந்து கோடில் வந்து வரும். அடுத்து டிஜிட்ஸ் ஃபாண்ட்ஸ் வந்து உங்களோட அந்த நம்பர் வந்து எந்த ஃபாண்ட்டில் இருந்தால் உங்களுக்கு பிடிக்குமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இல்லை டிஃபால்ட்டாகவே அப்படியே வந்து விட்டுடலாம். அப்படியே பேக் வந்துடலாம்.
ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் சைஸ். ஸோ அந்த டெக்ஸ்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்போட டெக்ஸ்ட் சைஸ் தான் guys. அது நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இல்லை அப்படியே விட்டுடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு ஐட்டம் சைஸ்ன்னு வந்துருக்கு. ஸோ சிஸ்டம் டிஃபால்ட்டே வந்து இருக்கட்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபேவரட் கான்டாக்ட் லேஅவுட் பார்த்தீங்கன்னா உங்களோட விருப்பம் தான். அது வந்து லிஸ்ட்டாக இருக்கணுமா அதாவது கேர்டாக இருக்கணுமான்னு கேட்குது. அது நீங்கள் வந்து கரெக்டாக வந்து பார்த்துக்கலாம், உங்களோட விருப்பம் தான். இப்போ வந்து ஓகே வந்து கொடுத்துருங்க. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த போட்டாவது இன்கமிங் கால் ஸ்க்ரீன்லாம் பார்த்தாச்சு. ஆன்கோயிங்ஸ்க்கு கால் ஸ்க்ரீன் வந்து இப்போ வந்து பார்க்கலாம். அதாவது நீங்கள் வந்து கால் பண்ணும்போது எப்படி இருக்கணும்னு கேட்குது. இப்போ வந்து அந்த போட்டோ ஷேப் வந்து உங்களுக்கு விருப்பமான இது வந்து பார்த்துக்கலாம். அடுத்து இந்த பட்டன்ஸு. ஸோ அந்த இப்போ பாருங்கள் நீங்கள் வந்து கால் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு கேட்குது. நீங்கள் வந்து அந்த ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு அங்கே என்னென்ன வரணும், கான்டாக்ட்ஸ் வரணுமா, ரெக்கார்டு வரணுமா, சவுண்டு வரணுமா, அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கூகுள் டைலாம் வந்து கொடுத்துட்றாங்க. இப்போ ரெக்கார்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேறு ஒருத்துக்கு பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருந்து அதெல்லாம் தடுக்குது இந்த ஆப்லேயே வந்து இருக்குது ரெக்கார்டர் ஆப்ஷன். நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஹேங்கப் செட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து இப்போ நிறைய கஸ்டமைசஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ நான் வந்து நிறைய சொல்லிட்டே போயினா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிருக்கும். நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்துங்க. ஸோ ஹேங்கப்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து வச்சுக்கலாம். அடுத்து இந்த ஸ்மூத் பேடு டாப்பு பட்டனு இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாக நல்லா தான் இருக்குது. அப்படியே வந்து விட்டுருங்க, அப்படியே பேக் வந்துடலாம். ஸோ உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ண தெரிஞ்சால் பண்ணுங்கள், இல்லை வந்து வேணாம் அப்படியே விட்டுடலாம். டிஃபால்ட்டாகவே ஏன்னா நல்லா தான் வந்து இருக்குது, அதனால நான் சொல்கிறேன். அடுத்து மாதிரி ஃபுல் ஸ்க்ரீன் மோடு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆனே வந்து பண்ணி வச்சுருங்க. ஏன்னா இப்போ ஏதாவது கால் வந்துன்னா அப்படியே இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து காமிச்சிட்டே வந்து இருக்கும். அதுதான் guys ஃபுல் ஸ்க்ரீன் மோடு ஆன் பண்ணி வச்சுருங்க. அடுத்து கன்சிடர் ஃபாண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி வச்சுருங்க. ஃபோட்டோ லேப்ஸ் டிஃபால்ட்டாக ஆனில் இருக்கும், அது வந்து ஆன் பண்ணிவிடுங்க. அதாவது ஆன்சர் டைப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷனில் எந்த மாதிரி காமின்னு கேட்குது. அது நீங்கள் உங்களுக்கு தேவையான ஐக்கான் வந்து வச்சுங்க, இல்லை டிஃபால்ட்டாக அப்படியே விட்டுடலாம். ஓகே யாஸ், நான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பர்ஃபெக்டாக வந்து பண்ணியாச்சு. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பண்ணியாச்சு. இப்போது நம்ம வந்து டெஸ்டிங் வந்து பார்த்துற டைம் வந்து வந்துருச்சு. ஸோ இவ்வளோ தான் guys. இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸாக இருக்குது. டீட்டெயிலாக வீடியோ ஒன்றா கீழே வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து இன்னொரு வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். ஸோ கிரியேட் ஷார்ட்கட்டு இந்தமாதிரி பேக்கப் செட்டிங்ஸு பேக்கப்லாம் வந்து எடுத்து வச்சுக்க முடியும். ஏன்னா நம்மளாம் வந்து அடிக்கடி ஃபோன் மாற்றணும்னா நம்பர்ஸில் வந்து சிம்பிளாக வந்து பேக்கப் எடுத்து வச்சுக்க முடியும். லாங்குவேஜஸ் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க, இருந்தாலும் நம்மளோட தமிழ் மொழி வந்து இல்லை. ஓகே, இப்போ வந்து இது வந்து 100% சைனா ஆப்லாம் வந்து கிடையாது. ஸோ இந்தியா ஆப் தான், நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து டெஸ்டிங் பார்த்துடலாம் guys. ஸோ இப்போ வேறு லெவலில் இருக்குது பாருங்க guys. ஸோ நான் இப்போ வந்து கால் போட்டிருக்கோம், எப்படி இருக்குது நீங்களே வந்து பாருங்கள். ஸோ வேறு லெவலில் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பக்கா வந்து செட் பண்ணச்சுன்னா கண்டிப்பாக வந்து வீடியோ வந்து கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருக்குறோம். ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த ஆப்பில் எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ்லாம் வந்து இருந்தது. ஸோ எனிவே guys, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச நம்ம சேனல் வந்து உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்து பெல்லை வந்து கிளிக் பண்ணுறேங்க. தேங்க்யூ.